நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்கை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதுதான் நால்கோ நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இது ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்சி ஸ்டாக். இது வந்து ஆல்மோஸ்ட் 52% கிட்ட கவர்மெண்ட் ஓன் பண்ணிருக்காங்க. டிவிடெண்டும் 4% கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இது 1970 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நல்லா பெருசாக அலுமினியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவில். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் அலுமினியம் கம்பெனி. அதாவது மைனிங்கில் பேசிவிட்டி மைனிங்கில் இருந்து அலுமினியம் ரிஃபைன் பண்ணி அலுமினியம் ஸ்மெல்ட்டிங் பண்ணி பவர் ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இந்த ஹவுஸில் தான். ஸோ இது அதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பேசிக்கலாக அவங்க ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே A to Z அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது கம்பெனியோட பெஸ்ட் பாயிண்ட். ஓகே, சென்னை ஃபைனான்ஸ் இயர் 2025 பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங். ஓகே, ரெவன்யூ வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து 13,149 கோடி, ஆனால் இப்போ வந்து 16,782 கோடி. ஸோ 27% க்ரோத் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரில் 1988 கோடிலேருந்து இந்த வருஷம் வந்து 5,268 கோடி, சும்மா 158% க்ரோத் ஆகிருக்கு. EPS வந்து 10லேருந்து டேரெக்டாக 28.86 ஆயிடுச்சு. அதனால அதோட பி ரேஜியோ இருக்குல்ல, அது க்ரோத் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு அது வந்து 0.06 ஆயிடுச்சு. 1க்கு கீழே இருந்தாலும் சூப்பர்மாங்க. இது 0.06 ஆயிடுச்சு. ஸோ இதோட பெரிய ப்ளஸ் தான். ஓகே, ROCE வந்து 17%லேருந்து 44% ஆயிடுச்சு. ROE வந்து 13.82%, 32.7% ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் வந்துட்டு 4.2% கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு ரெகுலர் இன்கம், டீசெண்டான இன்கம் வாய்ப்பு. ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸில் ப்ராஃபிட் வந்து காம்பவுண்டிங் க்ரோத்தாக 108% க்ரோத் ஆகிருக்கு. சேல்ஸ் க்ரோத் கூட இயர் ஆன் இயர் வந்து 15% க்ரோத் ஆகிருக்கு. இது எல்லா பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நாளுக்குள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து அதோட காஸ்ட் தான். காஸ்ட் லீடர்ஷிப் அது பேட்லியே அதிகமாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்த அலுமினியோட ப்ராடக்ட் இது பண்ணுறது வந்து நால்கோ தான். ஸோ இது ஃபஸ்ட் ப்ளஸ். இதோட பேக்கிங் இருக்குது. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வராது. ஸோ அது ஒரு ப்ளஸ். ஓகே, அவங்க ப்ராஃபிட்டிங்கோட டிவிடெண்ட் அதிகமாக பார்ப்பாங்க, அது ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது இந்த கவர்மெண்ட் பேக்கிங்கில். ஓகே, இன்ட்ரிகேட் பிஸ்னஸ் மைனிங்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரோலுமே அவங்க இருக்குது. சப்ளை செயினில் ப்ராப்ளம் இல்லை. இது கூடும் அது கூடுன்னு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ப்ளஸ் இந்த கம்பெனியில். ஓகே, நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக மைன்ஸு, ஸ்மெல்டர்ஸ், அந்த மாதிரி NPTC ஜாயிண்ட் வென்ச்சர் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ரோத் கிராண்டி தான். அதேமாதிரி க்ரீன் எனர்ஜிக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இதோட ப்ளஸ். ஓகே, மார்க்கெட்டோட டிமாண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். டிமாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, EVயில் தேவைப்படுது. ஓகே, ஆட்டோமொபைல்ஸில் தேவைப்படுது. ஸோ எனர்ஜி செக்டர் இந்தியா க்ரோயிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியா எனர்ஜி செக்டர் பூமிங் ஆனால் அதில் நாளுக்கு ஒரு டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். ஸோ இது எல்லாமே 5 கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் ரிஸ்க்கும் இருக்குது. இந்த ரிஸ்க் பாயிண்ட்டை கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ ரிஸ்க் ஃபேக்டரை பார்ப்போம் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே. அது குட்டி கண்டிப்பாக ரிஸ்க் ஃபேக்டரை கண்டிப்பாக பாருங்கள். நான் இந்த ஸ்டாக்கை எப்போவுமே சஜஸ்ட் பண்ணல. இது ஜஸ்ட்டு என்னோட ப்ரீஃப் தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட கால் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட அலுமினியம் இதோட ப்ரைஸ் வந்து மேலேயும் கீழேயும் போகும். இன்கேஸ் வந்து ரொம்ப கீழே போச்சுன்னா இவங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் ரொம்ப பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதான் இது இவ்வளோ கம்மியான ரேட்டில் அதிகம் யாருமே அந்த அளவுக்கு வாங்குறதில்ல. ஓகே, இல்லை ரெஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிமாண்ட் கம்மியாகும். இந்தியா மேலே ஏதாவது சான்சன் கிஷன் போட்டால் அப்பவும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிஸ்க். ஓகே, இன்புட் காஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ வந்து எனர்ஜிக்கு ட்ராவல் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் முன்ன பின்ன சுட்டா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக், எனர்ஜி காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களோட மார்ஜின் கண்டிப்பாக அடிப்படும். கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலையை விட்டு ஆணி தூக்க மாட்டாங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து நல்ல பீப்புளுக்காக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க கம்பெனி அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு விஷயம். ஓகே, ரிஸ்க் இருக்குது. மைனிங் பர்மிஷன் அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இன்டர்நேஷ்னல்லையும் டொமஸ்டிக்லையும். ஸோ இது கொஞ்சம் டஃப் கொடுக்கும் நால்கோக்கு. ஓகே,
ஆர்டிசி வந்து வெறும் 6.6 தான். அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது ஃபேர் வேல்யூ வந்து 269. ஸோ புக் வேல்யூ ஒரு 97, ஆல்மோஸ்ட் 2 கிட்ட இருக்குது புக் வேல்யூ. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டாக் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து 40% சிஜிஆரில் இந்த ஸ்டாக் வந்து போயிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து 51% ஓன் பண்ணுறாங்க. எஃப்ஏஸ் வந்து 15.8% ஓன் பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து 15.7% ஓன் பண்ணுறாங்க. பப்ளிக் முக்கியமாக 14.5% தான் ஓன் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு க்ரோத் செக்டரை பார்க்கறத விட கொஞ்சம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எனக்கு தோணுது. ஓகே, பார்ப்பேன். நினைக்கிறீங்க அலுமினிய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிவிடெண்ட் வந்துட்டு 4% கிட்ட வருது. ஸோ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு 5 to 10 இயர்ஸில் நல்ல க்ரோத் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே என் பிளானை மாற்றலாம். இதோட நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்கும் கிடைக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக் பிடிக்குமா பிடிக்கலையா, இன்வெஸ்ட் பண்ணிங்களா மாட்டீங்களான்னு. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.